ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது என்னுடைய யூடியூப் சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோயா கிரேவி, மட்டன் சோயில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்த பிறகு 100 கிராம் சோயாஸ் எடுத்துருக்கிறேன். அந்த சோயாஸை நல்லா கழுவி ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கணும். நல்லா கொதித்து வரட்டும். தண்ணி கொதித்து வந்தோடனே அந்த ஒரு கிண்ணம் போடுறேன். அது நல்லா கொதிக்கட்டும். உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்துட்டோன்னா நல்லா சோயாஸில் பிடிச்சிரும். சோயாஸ் நல்லா கொதித்து வந்த பிறகு நல்லா பாருங்கள், டபுள் சைஸாக இருக்கும். நம்ம போட்ட சைஸை விட டபுள் சைஸாக இருக்கும். ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ சோயாஸை எண்ணெயில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ண போகிறோம். சோயாஸை நல்லா ஃப்ரை பண்ணி வத்தல் பொடியும் சேர்த்து கொஞ்சமாக ஃப்ரை பண்ண போகிறோம். அந்த சோயாஸை தண்ணி இல்லாமல் இருத்து வச்சுக்கணும். நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சோயாஸை. அதை நான் லைட்டாக வதக்க போகிறேன். இதுனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் மாதிரியே இருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. வத்தல் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன். அப்போ தான் காரம் நல்லா சேர்ந்து இருக்கும். உப்பு ஏற்கனவே போட்டிருக்கிறதுனால காரம் நல்லா சேர்ந்து இருக்கும். எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் வத்தல் பொடி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்ட பிறகு அதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, இலை எல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தாளிச்சிக்கோங்க. பெருஞ்சீரகம், நல்லா கிராம்பு எல்லாம் போட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன், பொடிக்கா நறுக்கி. அதை நல்லா வதக்கிக்கோங்க. அந்த கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயில். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அரை சிட்டிகை உப்பு போடுங்க. அப்போ தான் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரும் வெங்காயம். நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துட்டு இப்போ 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ரெண்டு தக்காளி பழம் பொடிசாக நறுக்கி மிக்சியில் லைட்டாக அடித்து வச்சுருக்கேன். ரொம்ப அடிக்கக்கூடாது, லைட்டாக அடித்து அது தண்ணியாக இருக்கக்கூடாது. அப்படி அரைச்சி எடுத்துக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கின பிறகு சோயாஸை எண்ணெயில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை சேர்க்கணும். இது கூட 1 கிண்ணம் சேர்த்துருக்கேன்.
சோயாஸை இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கின பிறகு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். மல்லிப்பொடி 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்போ தான் நல்லா கிரேவியாக கிடைக்கும், வாசனையாகவும் இருக்கும். ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோயாஸில் பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 75 மில்லி தயிர் சேர்த்துக்கோங்க. புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. நான் 75 மில்லி சேர்த்துருக்கேன். அப்போ தான் நல்லா கெட்டியாக கிரேவியாக நல்லா வரும். நல்லா சோயாஸ் கூட சேர்த்துக்கோங்க. கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா மசாலா சேர்ந்துடும். நல்லா கொதிக்க விடுங்க. வாசனை செம டேஸ்ட்டாக வாசனை வரும். டேஸ்ட்டும் அதுக்கேற்றால இருக்கும். நல்லா கொதிக்க விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே சோயாஸில் உப்பு சேர்த்துருக்கோம். நல்லா கொதிக்க விடுங்க. சோயாஸ் கிரேவி ரெடி. மட்டன் சுவையில். வீட்டில் எல்லோரும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Thank you friends. Thank you for watching.